ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்க தானே? இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கை பாதை ஒரு வனாந்திரம் போல காணப்படலாம். அந்த வனாந்திர பாதையிலே நான் எப்படி நடந்து செல்வேன் என்று சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்ல, இந்த வனாந்திர பாதையிலும் கூட உன் தேவைகளை நான் சந்தித்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே இந்த வனாந்திரமான பாதையிலே ஆண்டவர் நடத்தி வரும்போது உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருந்து அந்த வனாந்திர பாதையிலே உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒன்றுமே உனக்கு குறைவு இல்லாதபடிக்கு அவர் நிறைவாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட வனாந்திர பாதையாக இருக்கலாம், அந்த வனாந்திரத்தில் ஒன்றுமே உனக்கு இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனாலும் உன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இங்கே ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அந்த 40 வருஷம் வனாந்திர பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வருகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, 40 வருஷம் இந்த வனாந்திர பாதையில் நான் உன்னை நடத்தி வந்திருக்கிறேன், ஒன்றுமே குறைவில்லாதபடிக்கு நிறைவாக்கி நடத்தி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீ வனாந்திர பாதை வழியாய் நடந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறாயா? அந்த வனாந்திர பாதையிலும் கூட உன் கையிட்டு செய்யும் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து, உன் பிரயாசத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு உன்னை நிறைவாக்கி நடத்தப் போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆம் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வனாந்திர பாதையிலே ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தித்து நீர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வித தேவைகள் இருக்கும் ஆண்டவரே. அந்த தேவைகளையெல்லாம் நீர் சந்தித்து ஒரு குறைவு இன்றி நீர் நிறைவாக்கி நடத்தப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மட்டும் மைமைப்படும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடாரங்களை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் உன்னதத்திலிருந்து கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.